குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக தெளிவாக விரிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பரிகாரங்களோட. இதில் இந்த ஆனி மாத பலன் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாத துவக்கத்தில் ரிஷப ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றம் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷப ராசிக்கு இருக்கு அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு இணைவு, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு, ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் லாப சனியா உட்கார்ந்துருக்கு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஆனி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் அங்கதான் இருக்க போறார். 15/6/2025 அந்த சூரிய பயிற்சியானது நடக்குது. அடுத்தது ஆனி மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்குள்ள புதன் பயிற்சி. இது ஜூன் மாதம் 22ஆம் தேதி அந்த பயிற்சி நடக்குது. அடுத்ததான் ஆனி 15 ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். 29/6/2025 அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு. உங்க ராசியில உங்க ராசி அதிபதி பலமடைகிறார். 2 பெண் கிரகங்கள் பலமடையக்கூடிய ராசி அது. சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி, சுக்கிரன் பலமடையக்கூடிய ராசி. ரொம்ப ரொம்ப சுக்கிரனுக்கு பிடித்தமான இடம் எதுன்னு கேட்டா துலாமோ மீனமோ கிடையாது, ரிஷபம் தான். ஸோ அப்படி தன்னுடைய பிடித்தமான இடத்துல அமர்ந்து பலமடையக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபத்திற்கு. இப்போ படுத்திருந்த குதிரை எந்திரிச்சு ஓட போகுது, அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்க போகுது. அடுத்த ரொம்ப முக்கியமான நகர்வு ஆனி மாதம் 29ஆம் தேதி 13/7/2025 அன்னைக்கு சனி பகவான் வக்ரமடைகிறார். சனி வக்ரமடைகிறதுனால என்னென்ன நடக்க போகுது, அதுக்குண்டான பரிகாரம் என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா பார்த்து பயன்படுத்திக்கிடலாம். ரொம்ப தெளிவாக இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கிரகமாக நான் சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தேன். நான் சொன்னது அப்படி 100% உங்களுக்கு நடக்கும். இப்போ தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்திலையும் பலன் நடக்கும். ஆனால் பெரிய மாற்றங்களை, வாழ்வியல் மாற்றங்களை அது தராது. சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்களோட போயிடும். லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இருக்காது. ஆனால் தசாபுத்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் உறுதியாக இருக்கும். அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது கிரக அமைப்புகளை பொறுத்து. ஆனால் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். இப்போ சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் இடத்துல. அதற்கு முன்னாடி இந்த சூரியனை பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த மாதம் தான் 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய கிரக இணைவு, மிதுன ராசியில நடக்கக்கூடிய கிரக இணைவு. அதாவது சிவ ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்பட போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ஏற்பட போது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் அதில் பார்க்க போறீங்க. சிவ ராஜயோகம். அடுத்ததான் சுக்கிரன் பலமடைகிறார். இது ரெண்டை பத்தி டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ சூரியனை பார்த்தோம்னா, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. உடல் ஆரோக்கியத்தை பத்தின கவலைய தூக்கி வீசுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது, அங்கேயே செவ்வாய் வந்துட்டாரு. உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கும், அது ஆயிடும் இது ஆயிடும் அப்படி இப்படின்னு விபத்தை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஆரோக்கியம் தெளிவடையுது ரிஷபத்துக்கு. எப்பவுமே அழிக்க முடியாத செல்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியம் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. என்ன உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். தாய் வழி உறவுகள் மூலமா எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமா ஒரு வீடு விற்காம இருக்குது, வாகனம் விற்காம இருக்குது, ஒரு நிலம் விற்காம இருக்கு,
அந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் வருமானத்தை எதிர்பார்த்து இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது இப்போ நடந்துடும். அந்த வருமானமானது இப்போ கிடைச்சிரும். அதே போல் உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு உண்டான நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஈவன் கேன்சர் கூட சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். சின்ன சின்ன மாற்றங்களில் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்துக்குவீங்க. ரொம்ப முக்கியமா நல்ல திறமை இருக்கு ரிஷபத்துக்கு. ரிஷபமே ரொம்ப திறமைசாலிக. ஒரே வேலையை திரும்ப 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 ரொம்ப பர்ஃபெக்ஷனா முன்னாடி செய்ததை விட மறுபடியும் அப்கிரேட் பண்ணிட்டு போகக்கூடிய திறமை மிக்க நபர்கள் ரிஷபம். புதுசாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு மாறுறது அப்படின்னா தான் கொஞ்சம் யோசனையா இருக்கும். ஆனால் அந்த விஷயத்துக்கு மாற வரைக்கும் யோசிப்பாங்க. மாறி அதில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அதில் அவங்க ஹிங்கார வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரிஷபம் அந்த ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப 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 டெடிகேட்டிவாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் ஒன்று. ஸோ அப்போ இந்த அளவுக்கு டெடிகேட்டிவாக இருந்தும் உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்துட்டு இருந்த இந்த காலகட்டம், முன்னாடி ஏதோ பதவிகளெல்லாம் வந்த மாதிரி இருந்தது, ஃபேக் கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுமா? அந்த பதவி கிடைச்சா என்ன பண்ணுறது? இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். பதவி உயர்வு கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அதில் இன்க்ரிமெண்ட் வேணும், நல்லா சம்பள உயர்வு தேவையில்லையா? ஸோ அந்த பதவி உயர்வோட சேர்த்துன சம்பள உயர்வு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திறமையை ரொம்ப சரியா எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தி உங்களுக்கான லாபத்தை நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க. நம்மளுக்கான விஷயங்களை நம்மளே செய்துக்குவோம். இன்னொருத்தருடைய அங்கீகாரம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், வருமானம் இருக்கணும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும். இது எல்லாம் மையப்படுத்திட்டு அடுத்தவனோட பாராட்டுதல் புகழுதல் எதுவும் வேண்டாம். ஏர்னிங்ஸ் அது கிடைச்சிடும் இந்த மாதம் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறதையெல்லாம் செய்வோம், நினைக்கிறதையெல்லாம் நடத்துவோம். அப்போது நம்ம தான் அப்படிங்கிற ஒரு சின்ன கர்வம் மனசுக்குள்ள, அது மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் பேச்சில் இந்த தடவை வெளிப்படுத்திடுவோம். அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது. கர்வம் மிகுந்த பேச்சுக்கள் கூடாது இந்த மாசத்துல ரிஷபத்துக்கு. அதனால சின்னதாக பொருளாதார இழப்பீடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, ஓகே. கண் சம்பந்தமா பெரியவங்களுக்கு, வயதானவர்களுக்கு கண் சம்பந்தமா, முக்கியமாக இடது கண் சம்பந்தமா யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துட்டு இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை ஒன்றும் சால்வ் ஆகிடும் இல்லையா? அந்த கான்ட்ராக்ட் அந்த ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறதுக்கு உண்டான மருத்துவ முறைக்குள்ளே போயிடுவீங்க. ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துட்டு, கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள், அதே போல் பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள், முகத்தில் அந்த சின்ன குழந்தையில ஒரு 8வது 10வது படிக்கிறாங்க, டீனேஜர் இருக்கிறாங்கன்னா அந்த ஏக்னே வர்றது, பிளாக் டாட்ஸ் வர்றது, ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? முகம் சம்மந்தமாக, முகப்பரு சம்மந்தமாக, அழகு சம்மந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். எப்போவோ ஒரு நாள் வாக்கு கொடுத்துருப்போம், நான் அதை செஞ்சு தர்றேன் அப்படின்ட்டு. அதை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியம் எப்பவுமே ரிஷபத்துக்கு இருக்கு. வைராக்கியம் மிகுந்த ராசி. இப்போ அதை செய்தே காட்டணும்னு முடிவு பண்ணிட்டு இருப்போம். அந்த எப்போவோ கொடுத்த வாக்கை இன்னைக்கு நிறைவேற்றுவோம் இந்த மாதம். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இது அப்படிங்கிறத சொல்லுது. குடும்பம் விருத்தி அடையும். ஏன்னா என்ன ஒரு வார்த்தை இது, குடும்பம் விருத்தி அடையும்னா, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறதோ, இல்லை நல்ல வரன் அமைகிறதோ, இந்த மாதிரி வாய்ப்புகளை அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வீட்டில் இருந்து தங்கி இருந்து ஒரு சந்தோஷமா இருந்துட்டு வெளியில் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கும். சிம்பிளா வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வச்சீங்கன்னா குட்டி போடுறது கூட சான்சஸ் இருக்கு. இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தர் கரு உண்டாவாங்க. ஒரு சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள்ல குடும்ப விருத்தி உண்டாகுது. குடும்ப விருத்தி மட்டும் கிடையாது, பண விருத்தியும் உண்டாகுது, சேவிங்ஸ் அதிகமாகுது. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ரகசியங்களை வெளியில சொல்லிடுவீங்க இந்த காலகட்டம். இப்படிதான் பண்ண, இதுதான் பண்ண அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் லூஸ் டாக் அதிகமாயிடும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எதையுமே மறைக்க முடியாதுங்க, பேசிடுவோம். முக்கியமா தாயாரை பத்தி, தாய் வழி உறவுகளை பத்தி,
உங்களுடைய திறமையை பற்றி, உங்களுடைய திட்டங்களை பற்றி, உங்களுடைய செயல்திறனை பற்றி பேசிடுவோம். ஸோ அது நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சவங்ககிட்ட பேசினா பரவாயில்ல, பொதுவில் பேசிடுவோம். அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நாவடக்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் கட்டாயமாக தேவை. யாருக்கு? ரிஷபராசி. அரசாங்கத்தில் ஏதாவது மானியம் வேணும், அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, அது கிடைக்கவே இல்லை, கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டின் மேலே லோன் வாங்கணும், கார் லோன் போட்டு வாங்கணும், இந்த மாதிரி வீடு கட்டப்படிக்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், கிடைச்சிடும் கண்டிப்பா. இப்போ அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புது பழக்க வழக்கங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அரசு அதிகாரிகள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல அரசியல்வாதிகளாக இருக்கவங்க நட்பாவாங்க. உங்களுடைய வட்டம் பெருசாகும், உங்களுடைய பழக்க வழக்கம் பெருசாகும். இது வரைக்கும் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து, ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள், அது தவறுன்னு உணர்ந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரியான சான்ஸ் மறுபடியும் எப்போ வரும்? 12 வருஷம் கழிச்சு வருது. ஏன்னா அங்கே சிவராஜ் யோகம் அப்படிங்கிற யோகம் ஒன்று செயல்பட போகுது. முக்கியமாக அந்த சிவராஜ் யோகம் அப்படின்னா என்னன்னா, சூரியனும் குருவும் இணையிறது. சூரியனும் குருவும் இணைவு தான் சிவராஜ் யோகம். அது மிதுன ராசியில ஏற்படுறதுக்கு 12 வருஷம் ஆகும் உறுதியா. அப்படி மிதுன ராசியில் அந்த கிரக இணைவு ஏற்பட்டாலும் புதன் அப்ப பலமா இருக்கணும். அங்க அந்த பலமா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஆணி 1 ஆணி 8 வரைக்கும், 15/6/2025 22/6/2025 வரைக்கும் அந்த புதன் அங்க பலமா இருக்கிறார். பீஸ்ஃபுல்லான குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு மாதம். 35-36 வயசாயும் கல்யாணம் ஆகல, சிரமமா இருக்கு, எந்த பையனை பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்கிறாங்க, எந்த பொண்ணை பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா வரணும், அமைஞ்சிடும் எதிர்பார்க்காம. சிவராஜ் யோகம் என்னங்கிறது என்னங்க, சின்ன விஷயம் கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள் தெய்வத்திற்கு ஆற்றிய பணிவிடைகள், அதனால் கிடைக்கக்கூடிய யோகம் சிவராஜ் யோகம். இந்த சூரியனும் குருவும் இணைவது. இப்போ முன்னோர்கள் இந்த கிரகச்சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க முன்னோர்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு தெய்வ காரியங்கள் ஈடுபட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே கோவில், அதாவது விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்றது, அதே நேரத்தில் கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறது, கோவிலை பராமரிப்பு செய்கிறது, கோவில் அர்ச்சகராக இருக்குது, இந்த மாதிரி அந்த கோவில் சார்ந்த விஷயங்களை இருப்பாங்க. ரொம்ப பெரிய ஆளுகளாக இருந்ததுன்னா கோவிலுக்கு நிலம் தானமாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பொது காரியங்கள், கோவில் காரியங்கள்லாம் முன்னின்று செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா, 2 கிரகங்களும் சேர்க்கை இருந்ததுன்னா, ஈவன் பார்த்தா கூட நான் சேர்க்கைக்கு தான் பலம் அதிகம். ஸோ அப்படி ஒரு நல்ல நிகழ்வு நடக்க போகுது. இது எதெல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, உங்கள் சைடு நியாயம் இருந்தால் மட்டும் போதுமான. ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. உங்கள் சைடு நியாயம் இருந்து கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, சரபேஸ்வரர் முன்னாடி போய் சரணாகதி அடைஞ்சிடுங்க. ஆணி 1 ஆணி 8 வரைக்கும் நல்லா இருக்குது அந்த டைம். சரபேஸ்வரர் உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்கிறார் அங்கே போய் பார்த்துடுங்க. மனசார வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கட்டாயமாக உங்களுடைய பிரச்சனைகள் பிரபஞ்சத்திற்கு போய் சேரும். கண்டிப்பாக அந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமா சரியாயிடும். ரொம்ப சீக்கிரமா சரியாயிடும், உறுதிபட சொல்றேன். இதே உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவோட தசாபுத்தி அந்தரமோ, சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ, இல்ல குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திரடம், இந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி அந்தரம் நடத்தினாலும் கண்டிப்பா அந்த புத்தி அந்தரமா முடியறதுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க. நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். எப்போவே யாருக்கிட்டையும் கொடுத்த பணம் வரவே மாட்டேது, அதுக்காக பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்கிறது இல்லை. நானும் நிறைய நடந்தாச்சு, ஒரு 10 ரூபாய் காசு கூட அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியல. இந்த காலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. உங்க சைடு உண்மை இருக்குது, நியாயம் இருக்கு அப்படின்னா சரபேஸ்வரர் காலில் போய் விழுங்க. ஒன்று அவங்ககிட்ட இருந்து அந்த பணம் வந்துடும், இல்லைன்னா பிரபஞ்சம் வேற ஏதாவது வழியில் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும். நீங்க உண்மையா இருக்கும் பட்சத்தில், உங்க மனசுல ஏதாவது அழுக்கு இருந்தது அப்படின்னா அது பாதிப்பு உங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும். பார்த்துக்கணும். நம்ம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தர்மத்தின் வழியில் இருக்கணும். இல்லை நம்மகிட்டே கொஞ்சம் குறை இருக்குன்னா நரசிம்மரை பிடிச்சிக்குங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும், நான் நடக்கும்.
நம்ம சைடு உண்மையாக இருந்து சர்வேஸ்வரரை பிடிச்சிங்க அப்படின்னா அவரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆணி 1லேருந்து ஆணி 8 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 நாட்கள் சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஒன்றும் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லையா கண் முன்னாடியே அவங்களுக்கு எது அந்த கர்ம பலன் அப்படிங்கிறது நடக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அப்போ இஎஸ்ஐ அமௌண்ட்டோ பிஎஃப் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணவே முடியல, ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. இப்படி எதுனாலும் சரி உங்கள் பணம் அடுத்தவங்ககிட்ட இருக்குது, அது உங்களுக்கு வந்து சேரணும்னா இது அருமையான காலகட்டம். அந்த வழிபாடு செய்தால் போது வாரா கடன் வசூலாகக்கூடிய அற்புதமான சூழல். நிறைய நல்ல நிகழ்வுகள் இங்கே நடக்க காத்திருக்கு. ஏன்னா அவரே 11ஆம் அதிபதி குரு பகவான், ஒரே 11ஆம் அதிபதி. கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா புதன் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சிவராஜ் யோகம் இதுதான் செய்யுது. புதன் என்ன செய்யறாரு? புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி. முதல் 8 நாட்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ முதல் 8 நாட்களை சரியா பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. மனசுக்கு என்னென்னலாம் தோணுதோ, என்னென்ன விருப்பங்களெல்லாம் இருக்கோ, அதுக்கு என்னென்ன மாற்றங்களை செய்யணுமோ அத்தனையும் செய்ய போறீங்க. உங்களுடைய வீரம் பேச்சுல மட்டும் இல்ல, செய்யல அப்படின்னு காட்ட போறீங்க இந்த காலகட்டம். கண்டிப்பா மனசு அப்படியே தெளிவா நேர்கோட்டில் பயணிக்கும். அதுவும் வீட்டு இல்லத்தரசிகளுக்கு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா வீட்டு இல்லத்தரசிகள் மிக மிக தெளிவான முடிவுகள் எடுக்க போறீங்க. எது சரி, எது தப்பு, எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, A to Z அலசி ஆராய்ஞ்சு அதை சரியா வழிநடத்தக்கூடிய வேலையும் நடக்குங்க. சரியா வழிநடத்தக்கூடிய வேலையும் நடக்கும். ரொம்ப திருப்தியா உணரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகள் எடுப்பீங்க. காலி நிலம் வாங்க முடியும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. அதே போல பத்திரப்பதிவு ரொம்ப சிம்பிளா நடக்கும். லோனு அதுவும் கிடைக்கும். விசா வேணுமா, அது பிஆர் அப்ளை பண்ணணும், அது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸ் சொந்தமா என்ன வேலைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் 8ஆம் தேதிக்கு மேல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும். அது எப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் மாச கணக்கில் இழுக்க வேண்டிய வேலை 4 நாள் 5 நாள்ல முடிஞ்சிடும். ஏதோ ஒரு உதவி நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 5 கூடியர் 3ஆம் இடத்துல இருக்கும்போது தெய்வம் மனித ரூபத்தில் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அப்போ 3ஆம் பாவம் சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குண்டான வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். காலி நிலம் வாங்க முடியும், 2 வீலர் வாங்குவீங்க. இஎன்டி ஸ்கின் பிரச்சனை ஏதாவது இருந்துன்னா அது சரியாக ரெக்கவர் ஆகும். புதுசாக மொபைல் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் எதுனாலும் சரி. முக்கியமாக பெண்களுக்கு ஆபரணங்கள், கழுத்தில் அணியக்கூடியது, கைகளில் அணியக்கூடியது, வளையல், மோதிரம் கிடையாது வளையல், இதில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பெரியதாக தான் வாங்குவீங்க. பெண்களுக்கு அந்த கழுத்துன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ மாங்கல்யம் ஏறுறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. கல்யாணமாகாம இருக்கீங்க, பெண் பிள்ளையா இருக்கீங்க, ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அப்படின்னா இந்த காலகட்டம் மாங்கல்ய பாக்கியம் உண்டா. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு. ஏன் இது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, அடுத்ததா ஆனி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து பலம் அடைகிறார், ஆட்சி பலம் அடைகிறார். ரொம்ப பிடித்தமான வீட்டில் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்பு. ரிஷபத்திலேயே வந்து பலம் அடைகிறார். அப்போ இங்க பொருளாதார ரீதியா நிறைய 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 சம்பாத்தியங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும்னா அந்த உதவிகள் கிடைக்கும். அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. நிறைய சுற்றுலாக்கள் போய் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. மனசுக்கு எது நிறைவு தருதோ அத்தனை வேலைகளையும் செய்வீங்க. மனசுக்கு நிறைவு தரக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்வீங்க. முகமே அழகாயிடும். ஆனால் இங்கே ஒரு சின்ன குறை என்ன தெரியுமா? ரிஷபத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் ரிஷபராசியாக இருக்கிறீங்க, ஆணா இருக்கீங்க, ரிஷபராசியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் 2 பெண்கள் இருக்காங்கன்னா 2 பெண்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து சண்டை வந்துடும். அப்போது அவங்கள கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும்.
அப்படி யாரா ஒருத்தருக்கு நல்லது சொல்லி இன்னொருத்தருக்கு எங்கென்ஸ்டா நின்னீங்கன்னா பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் வந்து நிற்கும். எதிரிகள் யாரு இந்த காலகட்டம்? பெண்கள் தான். சமாளிக்க முடியாது நம்மளால. ஆனா இருக்கும் பட்சத்துல இல்ல சார் நானே பெண்ணு, எனக்கு மறுபடியும் உங்களுக்கும் பெண்களால எதிர்ப்புகள் வரும். ஆனா நீங்க பெண்ணா இருக்கும் பட்சத்துல சமாளிச்சிருவீங்க. ஆண் சமாளிக்க முடியாது. பெண்கள் மூலமா எதிர்ப்புகள் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கிற சுபம். சார் ராசி அதிபதி பலமாயிடுச்சு, தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். இதுக்கு முன்னாடி உங்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்கு. 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதே நேரத்தில் 7 கூடிய ஒரு நாள்ல இருந்து கேது கூட இணைவு. அப்போ கண்டிப்பா அந்த 7ஆம் அதிபதி கேது கூட இணையும் போது மனைவி மேல வெறுப்பு வரணும், அது கணவன் மேல வெறுப்பு தானே வரணும். நீங்க நல்லா இருப்பாங்க சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்றேன்னா காரணம் உண்டுங்க. காரணம் உண்டு கண்டிப்பா. ஏன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு அதிபதி குரு கூட சேராரு, சிவராஜயோகம் அடைகிறாரு. அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவீங்க. பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும். வியாபாரம் நல்லா நடக்கும். நிறைய பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் உங்களுக்கு கஸ்டமரா கிடைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ பாலா ஆஸ்ட்ரோ டிவி, பேசுறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. 3ஆம் தேதி ஜூன் மாதம் இலவச அடிப்படை வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறோம். 10 நாட்கள் தொடர்ந்து வகுப்பு நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்துல 3 கிரகங்களுடைய பயிற்சி தான். குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சூரியன். இந்த 3 கிரகங்களை பத்தி டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் குறைகளும் இருக்கு இல்லையா? நிறைகள் இருந்தால் கண்டிப்பா குறைகளும் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரெக்கவர் பண்றதுக்கு, ரெடி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிள். ரிஷபராசிக்கு சிம்பிளா பெருமாள் வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. கொஞ்சம் துளசி, 2 நெய் தீபம். பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்யலாம். அல்லது புதன்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க. புதன் அல்லது வெள்ளி 2ல் ஏதோ ஒரு நாள் சூஸ் பண்ணிட்டு அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பா அந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவராலா ஒரு 12 ராசிகளில் பார்க்கும்போது ரிஷப ராசி முதன்மையான நல்ல பலன்கள் அடையக்கூடிய ராசி அப்படின்னே நான் சொல்லிடுவேன். நல்லா இருக்கு. மாசத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.